4 நாட்களாக ஒரு நடைபயணத்தை மேற்கொண்டிருக்கின்றேன். கர்நாடகாவிலே காவிரியின் குறுக்கே கர்நாடக அரசு மேகதாது அணை கட்டக்கூடாது என்ற ஒரு விழிப்புணர்வு நடைபெற்ற பிரச்சாரம் 2வது நாள் இன்று ஈரோட்டிலே ஒரு பொதுக்கூட்டமாக இன்று முடிந்திருக்கிறது. எங்களுடைய முக்கிய நோக்கம் தமிழ்நாட்டில் அனைத்து மக்களிடம் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி, குறிப்பாக இளைஞர்கள் மத்தியில் மேகதாது அணை ஏன் கர்நாடக அரசு கட்டக்கூடாது என்ற ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகின்றோம். சில இளையோர்கள் கர்நாடகாவில் அணை கட்டினால் கடலில் போகின்ற தண்ணீரை நாம் சேமிக்கலாம் என்றெல்லாம் ஒரு தப்பான புரிதல் அவர்களுக்கு இருக்கின்ற ஒரு காரணத்தால், அது மட்டுமல்ல, கர்நாடகா முதலமைச்சர் மரியாதைக்குரிய திரு DK சிவகுமார் அவர்கள் பொய்யான தகவல்களை தொடர்ந்து சொல்லி வருகிறார்கள். மேகதாது அணை குடிநீர் பிரச்சனைக்காக நாங்கள் கட்டுகின்றோம் என்று திடீரென்று முதலமைச்சர் சிவகுமார் அவர்கள் சொல்லுகின்ற காரணம், இவ்வளோ காலமாக மேகதாது அணை என்று சொன்ன கர்நாடக அரசு திடீரென்று இது குடிநீர் திட்டம் என்று மாற்றி சொல்கிறது. இதற்கு காரணம், குடிநீர் திட்டம் என்றால் ஏதோ ஒரு 2 TMC 3 TMC 5 TMC அணை கட்டுவாங்க, அவ்வளோதான் தேவைப்படும் குடிநீருக்கு. ஆனால் 70 TMC கொள்ளளவு கொண்ட ஒரு அணையை கட்டி இது பெங்களூர் குடிநீர் திட்டத்துக்காக நாங்கள் இந்த அணையை கட்டுறோம்னு சொல்றதுலாம் நிச்சயமாக அந்த காரணத்தை யாரும் ஏற்றுக்க முடியாது. பெங்களூர் இருக்கிற மக்கள் இன்னைக்கு காவிரி நடுவர்மன்ற இறுதி தீர்ப்பில், அதுக்கு ஏற்ப உச்சநீதிமன்ற இறுதி தீர்ப்பில் பெங்களூர் மக்களுக்கு குடிநீர் தேவை 4.75 TMCன்னு தெளிவாக தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. பெங்களூர் மக்களுக்கு இன்னும் தேவை 5 TMC. அந்த 5 TMC இருக்கிற அணையிலேருந்து எடுத்துக்கலாம். KRS அணை, கபினி, ஏமாவதி, ஆரங்கி அணையிலேருந்து அந்த 5 TMC இன்னைக்கு கூட எடுத்துகிட்டு போகலாம், யாரும் வேண்டான்னு சொல்லலை. ஆனாலும் அதுக்கு தனியாக ஒரு அணை கட்டி அதில் 12,500 ஏக்கர் காட்டை அழித்து, வன விலங்குகள்லாம் அழித்து, புலிகள், யானைகள், இந்த கரடி, இது போன்ற வன விலங்குகள்லாம் அது வாழ்விடங்கள்லாம் அழித்து ஒரு அணையை கட்டணும்னு அவசியம் கிடையாது. அதனால் இது மிகப்பெரிய ஒரு ஏமாற்று வேலையாக நாம் பார்க்குறோம். நம்ம இதில் நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்கள் ஒன்று இணைய வேண்டும், அழுத்தம் கொடுக்கணும். அழுத்தம் கொடுத்துட்டு கர்நாடக அரசு மேகதாது அணை கட்டக்கூடாதுன்னு ஒரு அறிவிப்பு வரணும். இது மத்திய அரசுக்கும் அழுத்தம் கொடுக்கணும். மத்திய அரசு உடைய அமைதி எங்களுக்கெல்லாம் ஒரு ஏற்புடையது இல்லை. இந்த விஷயத்தில் ஏதாவது ஒன்று கருத்து சொல்லணும். அதே வேளையில் தமிழக சட்டமன்றத்தில் சமீபத்தில் ஒரு தீர்மானம் போட்டிருக்கிறாங்க. அந்த தீர்மானத்தில் எதிர்க்கட்சி தலைவர் மரியாதைக்குரிய திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அதில் ஒரு திருத்தம் ஒன்று கொண்டு வந்தார். மேகதாது நடுவர் மன்றம் உருவாக்கணும்னு ஒரு திருத்தம். அது தேவையற்றது. மேகதாது அணையே நான் ஏற்றுக்கல, மேகதாது நடுவர் மன்றத்தை எப்படி நம்ம ஏற்றுக்க போகிறோம்? மேகதாது நடுவர் மன்றம் 2வது ஸ்டெப். அது முதல் ஸ்டெப்பு மேகதாது அணை. அந்த அணையே நம்ம ஏற்றுக்கூடாது. அடுத்து நடுவர் மன்றத்தை எப்படி நம்ம ஏற்றுக்க போகிறோம்? தமிழக அரசு சொல்கிற காரணம் இது குடிநீர் திட்டம். அதை ஏற்றுப்பீங்களா நீங்கள்? 70 TMC டேமை கட்டிட்டு இது குடிநீர் திட்டம்னு யாராவது ஏற்றுப்பாங்களா? தமிழ்நாட்டில் மேட்டூர் அணை 93 TMC, அதில் முக்கால்வாசி பெரிய டேம் கட்டிட்டு இது குடிநீர் திட்டம்னு சொன்னால் யாரை ஏற்றுப்பாங்க? அதான் இந்த பொய்யெல்லாம் ஏற்றுக்கக்கூடாது. அது மட்டும் இல்லை, அதில் வனப்பகுதியில் 12,500 ஏக்கர் காடுகள் அழிக்கிறதுக்கு கர்நாடகாவில் இருக்கிற அத்துணை எக்காலஜிக்கல் என்வாயன்மெண்டலிஸ்ட் யாருமே அது ஏற்றுக்கல. அதெல்லாம் இது கடுமையாக எதிர்க்கணும். எதிர்த்து இதை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும். காரணம், காவிரியை நம்பி தமிழ்நாட்டில் 8 கோடி மக்கள், 5.5 கோடி மக்கள் இருக்கின்றார்கள். சென்னை உட்பட குடிநீர் தேவைகளுக்கு மட்டும் இல்லை, விவசாயத்திற்கு எல்லாம் சேர்ந்து 5.5 கோடி மக்கள் காவிரியை நம்பி இருக்கிறோம். இன்றைக்கி இந்த வருஷம் ஜூன் 12ஆம் தேதி மேட்டூர் டேம் திறந்துருக்கணும், குறுவை சாகுபடிக்கு திறக்கலை. இன்றைக்கி கூட திறக்க முடியாத சூழல். இன்றைக்கி மேட்டூர் டேமில் 40 TMC தண்ணி தான் இருக்குது, குடிக்கிறது மட்டும்தான் தண்ணி இருக்குது. அதனால் இது டேம் மேகதாது டேம் கட்டுறதுக்கு முன்பாக இந்த நிலை இருக்குன்னா, மேகதாது அணை கட்டிட்டாங்கன்னா இந்த குடிநீர் கூட நமக்கு கிடைக்காது. காங்கிரஸ் இது காங்கிரஸ் அமைச்சர்கள் பிரச்சனை கிடையாது, இது தமிழ்நாட்டினுடைய பிரச்சனை. தமிழக அரசு தான் எடுக்கணும். அவங்க கூட்டணி மந்திரி சபையில் இருக்கிறாங்க.
ரீல்ஸ் போடுவது மூலமாக என்ன மாற்றம் ஏற்படும் நினைக்கிறேன்? இந்த இப்போது ஜல்லிக்கட்டு எடுத்துக்கங்க. ஜல்லிக்கட்டு மத்திய அரசு தடை பண்ணாங்க, உச்சநீதிமன்றம் அதை உறுதிப்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் இங்கே இளைஞர்கள்லாம் எல்லாம் எழுந்து வந்தாங்க, வீட்டு விட்டு எழுந்து வந்தாங்க. எழுந்து வந்த இளைஞர்கள் எல்லாமே அவங்க யாரும் ஜல்லிக்கட்டை பார்த்தது கிடையாது. ஜல்லிக்கட்டு இல்லைன்னா கூட அவங்களுக்கு பாதிப்பு எதுவும் கிடையாது. ஆனாலும் வெளில வந்தாங்க. ஏன்னா நம்முடைய தமிழர்களுடைய வீர விளையாட்டு, நம்முடைய பாரம்பரியம், இப்படிலாம் அந்த எதிர்பார்ப்பில் வந்தாங்க, அந்த உணர்வில் வந்தாங்க. ஆனால் இதில் மேகதாது அணை கர்நாடகா கட்டிட்டாங்கன்னா தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு இளைஞனும் பாதிக்கப்படுவாங்க. இன்றைக்கி மட்டும் இல்லை, நாளைக்கு, நாளை மறுநாள், வருங்கால சந்ததியினர் எல்லாம் பாதிக்கப்படுவாங்க. ஸோ எவ்ரி இண்டிவிஜுவல் வில் பி அஃபெக்டட் இன் தமிழ்நாடு பை கர்நாடகா பில்டிங் எ மேகதாது டேம். அதனால் அத்தனை பேரும் வழியில் வரணும், வந்து ஒரு அழுத்தம் கிடைச்சாதான் அதுக்கப்புறம் மத்திய அரசு, மாநில அரசு அழுத்தம் கொடுக்கணும். நான் வந்து இப்போ இந்த மேகதாது பிரச்சனை டைவர்ட் பண்ண விரும்பல. இல்ல, நான் வந்து ஒரு யதார்த்தமா நான் சொல்ல, அது ரீல்ஸ் 10 முறை சொல்லணுமா? ஒரு யதார்த்தமா நான் சொல்றேன். நான் ஒரு சோசியல் மீடியா மூலமா ஆட்சி மாற்றம் நடக்குது தமிழ்நாட்டில். அதே சோசியல் மீடியா மூலமா ஒரு மேகதாது தடுத்து நிறுத்த முடியாதா? முடியும். அதுவும் அழுத்தம் கொடுக்கணும். ஒரு எல்லாமே ஷேர் பண்ணலாம். மயிலாடுதுறையில பாருங்க 2 காதல் ஜோடிகளை கொண்டுட்டாங்கன்ற ஒரு விஷயம் இருக்கு. அது ஜாதி தான் குறிப்பிட்டு தான், ஜாதி காரணமாக தான் அது விசாரணை நடக்குது. விசாரணை நடந்து முடிஞ்சவொடனே என் கருத்து சொல்றேன். அதிமுக இருந்து தொடர்ச்சியா வந்து தமிழக அது அவங்க உட்கட்சி பிரச்சனை பத்தி நான் பேசுறதுக்கு விரும்பல. நிச்சயமா இந்த மேகதாது பிரச்சனை சம்பந்தமா தமிழக அரசு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி என்ன சட்ட ரீதியில் எதிர்கொள்வோம் என்ற ஒரு முடிவெடுக்கணும். ரெண்டாவது, கூட்டம் கூட்டி பிரதமரை சந்திக்கணும். மத்தியில் இருக்கின்ற நீர்வழித்துறை அமைச்சர்கள் போன்ற அத்துணை அமைச்சர்களை சந்தித்து அத்துணை கட்சி தலைவர்களும் அத்துணை சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களும் டெல்லிக்கு போய் மிகப்பெரிய அளவில் அழுத்தம் தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கணும். அது மட்டும் இல்லை, பல வகையான வழக்குகளை போடணும். என்வாயன்மெண்டல் டிசாஸ்டர், இக்கலாஜிக்கல் டிசாஸ்டர், பயோடைவர்சிட்டி டிசாஸ்டர், இதெல்லாம் சேர்ந்து. ஏன்னா மேகதாது அணை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12,500 ஏக்கர் காட்டு அழித்து கொண்டு வர திட்டம் அது. இதற்கு ஏற்ப பல வகையான வழக்குகள் போட்டு அதை தடுத்து நிறுத்தணும். அதனால் அதுதான் எங்களோட நோக்கம். அது முதலமைச்சர் நீங்க வலியுறுத்துவீங்களா? தொடர்ந்து வலியுறுத்துவீங்க. இந்த மேகதாது சம்பந்தமான ப்ராஜெக்ட் ஏதாவது நீங்க வழக்கமாக நீங்கள் கொடுப்பீங்க, அந்த மாதிரியான ரிப்போர்ட் எதுவும் கொடுத்துருக்கீங்களா? அந்த மாதிரி எதுவும் புரியல. நான் கடந்த முறை முதலமைச்சரை சந்தித்த நேரத்தில் இந்த மேகதாது பிரச்சனைக்கு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்கன்னு நான் சொல்லியிருக்கிறேன். டெல்லியில் போய் அழுத்தம் இன்னும் கொடுக்கணும்னு நான் சொல்லியிருக்கிறேன். நான் இதை தொடர்ந்து நம்ம சொல்லிட்டு தான் இருக்க போகிறோம். அறிக்கை மூலமாக, அழுத்தங்கள் மூலமாக, எங்கள் சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்றத்தில் பேசுகிற அழுத்தம்லாம் எத்தனையோ அழுத்தங்கள்லாம் கொடுத்து தான் வரோம் நாங்கள். நன்றி.